ஏய் வெயிட் ஆயிட்டாங்க கதிரவன் தான் இந்த ரோப் மீன் எடுத்துங்க போவாங்க. ஆனால் இங்கே வந்து இது தேடிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லைங்களா ஐயா ஒரு பார்த்தீங்களா கதிரவன் சார் எஸ் சார் நான் இழுக்கணும் இந்தாங்க. எஸ் சார் நான் இழுத்துட்டேன் சார் அது வந்துருச்சு சார் இல்லைங்க நான் இழுப்பேன். முடிஞ்சு வந்துருச்சு. ஏன் நீ ஊனா ನೋಡಿ ಒಂದಲ್ಲ ಪ್ಲೀಸ್ ಟು ಫೈಟ್ மழை காலத்தில் அப்படியே போய் போட்லேயே படுத்துக்கிறோம். അതിൻ്റെ தெரிஞ்சுக்கலாம் நீ வந்து நீ எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டே Swimming? Yes. Okay. You? Yeah. Me too. Yeah. I have to. வேற லெவலில் இருக்குது, ஜாலியாக இருக்குது. இதில் முத இப்போ போகிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக முல்லை பெரியாரோட மெடிசன் பர்பஸ்னால யூஸ் பண்ணிட்டு அது அதுக்கு முன்னே மெடிசன் பர்பஸ். ஓகே. எப்போவுமே ஒரு எலஃபண்ட் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபீமேல் ஓல்டஸ்ட் ஒன்று தான் வந்து ஒரு எலஃபண்ட் ஈட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் தான் மீல் கிடையாது, மேல் ஜஸ்ட் ப்ரீடிங் மட்டும்தான். ஓகே ஓகே. இப்போ எலிஃபென்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் ஹெட்டு. ஃபீமேல் ஓல்டஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்தம் கேட்குதா? ஆமாம். ஹார்ன்பில் கிரேட் இந்தியன் ஹார்ன்பில். ஆனால் விசிபிலிட்டி இல்லை. எங்கே அந்த பக்கம் இருக்கா? அந்த இருக்கணும். லைட் இல்லாட்டின்னா பேர்டுக்கு வந்து நம்ம பக்கத்தில் இருந்தால் கூட தெரியாது. அது எந்த பேர்டுன்னு டிஃபிகல்ட்டாக வந்து சொல்ல முடியாது. டீ காஃபி ஸ்நாக்ஸு பழம் ஃப்ரூட்டி அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க யூஸ்வலாக போகிறது போட்டிங் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி போவாங்க. இது கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுனால சூப்பராக இதாகணும். உள்ள வந்து நிறைய ட்ரக்கிங் ஆக்டிவிட்டிஸும் இருக்குது. 1 night 2 night கேம்பிங் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த போட்டு ஆனால் அந்த லாஸ்ட்டில் உட்காந்துருக்காருல போலாமா? ரீல்ஸில் ஒரு 5 days முன்னாடி ஒரு டைஜர் கப் கிடைச்சது. இங்கேயா கப்பா? குட்டி கப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்ஸிங்கா? டைஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி அம்மா வந்து ஸ்ட்ராங்கஸ்டான மட்டும்தான் செலக்ட் பண்ணும். வைக்கக்கூடாது, மாற்றிக்கிட்டே இருக்குது. கொய்யா மரம் வாங்கிதான் வாரம் கொய்யா காய் திண்டாட்டு கூட அது பொண்ணு அதுக்குறேன் பாருண்ணே ரெண்டு இருக்குங்க. என்ன ஒன்றும் ஃபுல்லானே இங்கிலீஷில் எல்லாம் சொல்லிக்கலாம்.
நம்ம மனுஷங்க வர்றோம்னா எப்படி ஸ்மெல் பண்ணாது எத்தனை கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அதுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மலைகள்லேருந்து தண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மஸ்க் வரும் தெரியுமா, எலஃபண்ட் மஸ்க் வரும். அந்த மஸ்க் வரும்போது அதான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் முன்னாடி சொன்னல ஒரு எலஃபண்ட் வந்து குரூப் லீடர் ஃபீமேல் ஓல்டு ஸ்டூடெண்ட்னு. இப்போ ஒரு குட்டி வந்து பெர்த் ஆனது எத்தனை மாதம் தெரியுமா? ஒரு யானையோட ப்ரெக்னன்சி வந்து 18 to 21 மந்த் இருக்கு. ஒரு யானையோட ப்ரெக்னன்சி வந்து அந்த குட்டி வந்து அப்புறமா பர்த்துக்கு அப்புறமா வந்து அந்த குட்டி இருக்குல்ல, அந்த குட்டி மேல் குட்டி இருந்துச்சுன்னா ஒரு அதெல்லாம் வந்து நல்லா தான் கேர் பண்ணிக்கணும். பேபிஸ் அவ்வளோ கேரிங்க பார்த்துக்கணும். நம்ம கூட அவ்வளோ பார்க்க மாட்டோம், அவ்வளோ கேரிங்க பார்த்துக்கணும். அப்புறம் கேரிங்க பார்த்துக்கு அப்புறமா வந்து ஒரு டீனேஜ் ஏஜ் வருதுல, வளர்ந்து பெருசாக டீனேஜ் ஏஜ் வருதுல, அந்த ஏஜ் வரும்போது இதுக்கு வந்து ப்ரீடிங் சென்ஸ் இருக்கும். அந்த டயத்து பார்த்தீங்கன்னா இந்த எலஃபண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ப்ரீடிங் வந்து அவங்க அலோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தங்கச்சி அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. அப்போவே தெரியும் இந்த ஃபீமேல் ஓல்டஸ்ட் ஒன்றுக்கு ஏன் இருக்குது, எதுக்கு இவன் ஏன் இப்படி பண்ணான்னு. ஆனால் அந்த ஃபேமிலியை விட்டு அவங்க கற்றுக்குவாங்க. உனக்கு வேணும்னு நீங்கள் வேற ப்ரீடிங் போயிட்டு ப்ரீட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாங்க. சப்போஸ் அந்த ஆமாம் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாட் இருக்குல்ல, இந்த தண்ணி வரும், மஸ்க் வரும். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எலஃபண்ட்ஸுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணவே முடியும். எப்படி வருது எங்கிறது ஒன்றும் சொல்லவே முடியாது, சடன்லியே வந்துடும். நம்ம வந்து சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஒரு 99% ஜாஸ்தி சேசிங் பண்ணுறது. நம்மளை பிடிக்கிறது நம்மளை பிடிக்கணும். ஏன்னா ரொம்ப ஆங்கிரி நடக்குல்ல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மேல் இருந்துச்சுன்னா இந்த ஒரு மேல் எல்லோனா போதும் இல்லை. சப்போஸ் வேற ஒரு குரூப்பில் வேற மேல் இருக்குது, இந்த மேல் கூட அந்த ஃபீமேல் கூட ப்ரீட் பண்ணணும்னா இந்த மேலை அடிச்சுக்கணும். 2 பேரும் ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணதுக்கப்புறம் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபீமேல்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் யார் ப்ரீட் பண்ணுறது. புளிமேரியே என்ன எல்லாம் அது வந்து காட்டருமா, அந்த காட்டருமா வந்து மீனம் இங்கேருந்து நம்ம கைடு வந்து பார்த்ததுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நிறைய அவங்களுக்குலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா காட்டோடைய ஒன்றி இருக்காங்க இல்லையா, அதனால் அப்புறம் இந்த விஷயம் இது ஊற்றாதே. பார்க்குறோமோ இல்லையா, நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஊற்று. இப்போ நான் சொன்ன அது மெயின் போயிட்டுருக்கோம். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா மணியனை படுத்துட்டாப்புல போய் அந்த டயர்டில் அதுக்கு பின்னாடி நம்ம வேர்ல்டு லெவலில் வண்டி ஃபோட்டோகிராஃபர், அதுக்கு பின்னாடி பெரிய யூடியூபர் 10 ப்ரோக்ராம் இருக்குது. ஆனால் நம்ம ஆளு வந்தால் வந்து அந்த போட்டில் ஏறி ஜர்ன்னு 1 மணி நேரம் போயிட்டு மட்டும் வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா கரெக்ட் வந்துட்டோம். இது வந்து போட்டிங் சைக்கிள்னா நிறைய பேர் போட்டிங் தான் நினச்சிக்கிங்க. போட்டிங்கை தவிர்த்து கிட்டத்தட்ட 10 ஆக்டிவிட்டிக்கு மேலே இருக்குது. வாங்க ஜீப்பர்.